ஸோ எப்படிலாம் நடந்திருக்கணும், எப்படியா இருந்தாலும் நம்ம பேச வரவங்க கண்டிப்பாக ஒரு 5 பேர் வந்து சுதந்திரத்தை பற்றியோ அந்த தியாகிகளை பற்றியோ கண்டிப்பாக பேசிடுவாங்க. நமக்கு அதை எப்படி நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அப்படின்னு யோசிக்கிறப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீடம் அப்படின்னு சும்மா நான் யோசித்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எனக்கு சீனியர்ஸ் எல்லாம் வந்து சஜஷன் பண்ணாங்க, நீங்கள் ஃப்ரீடம் ஃப்ரம் இந்தியா அந்த மாதிரி யோசிச்சு ஒரு கவிதை மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, இப்படி யோசிச்சா உங்களுக்கெல்லாம் இது டக்குன்னு புரியுன்றதுக்காக சும்மா நீங்கள் தினம் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்குற ஒரு சில விஷயங்கள் அதில் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த விஷயத்த ஒரு குட்டியாக ஒரு ஜஸ்ட் ஒரு சில லைன்ஸ் மாதிரி. 8 மணி டியூட்டிக்கு 7:50 வந்தால் மற்ற நேரம் ஃப்ரீடம். அசால்ட் கேஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள அசால்ட் பண்ணாமல் போனால் ER டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீடம். சைக்காட்ரிக் பேஷண்ட் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணலன்னா வார்ட் பாய்க்கு ஃப்ரீடம். அன்கான்சியஸாக வந்த டயாலிசிஸ் பேஷண்ட் ஹைப்போகிளைசிமியா தான் காரணம்னா அட்டெண்டருக்கு ஃப்ரீடம். துளைந்த பேஷண்ட் நகை பெட்டுக்கு கீழே கிடைச்சா அட்டன் பண்ண சிஸ்டருக்கு ஃப்ரீடம். அதெல்லாம் அந்த உங்களுக்கு தெரியும், அந்த சூழ்நிலை பார்க்கும்போது அது கிடைச்சா உங்களுக்கு அப்பா நம்ம பெரிய பிரச்சனை, அதுதான் ஃப்ரீடம். அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, இதில் பெரிய ஃப்ரீடம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ட்ரக் நேம் புரிகிற மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் வந்தால் ஃபார்மசி மக்களுக்கு ஃப்ரீடம். 3 வாட்டி வாமிட் பண்ண பேஷண்ட் அதுக்கப்புறம் வாமிட்டே பண்ணலன்னா க்ளீன் பண்ணுற ஹவுஸ் கீப்பிங்க்கு ஃப்ரீடம். கேண்டீன் சாப்பாடு இன்னைக்கு சூப்பர்னு சொன்னால் கேண்டீன் டீமுக்கே ஃப்ரீடம். ஐசியூக்கு அட்வான்ஸ் கேட்ட உடனே கொடுத்தா ரிசப்ஷனுக்கு ஃப்ரீடம். பிராட் டெத் வந்த பேஷண்ட் சண்டை போடாத அக்செப்ட் பண்ணா வாட்ச்மேனுக்கு ஃப்ரீடம். லைன் கிடைக்காத குழந்தைக்கு வென்ஃபிளான் போட்டா வார்டு ஸ்டாஃபுக்கு ஃப்ரீடம். மெடிக்கல் கேம்ப்ல இருந்து அட்மிஷனுக்கு வந்திருக்கு சார்னு சொன்னா மார்க்கெட்டிங் டீமுக்கு ஃப்ரீடம். 30,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கேட்டு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு போனா ஏவ மேடம்க்கு ஃப்ரீடம். டாக்டர் சடனா 4 நாள் லீவ் போட்டு அவரே அதுக்கு ரிலீவர் அரேஞ்ச் பண்ணா HR டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃப்ரீடம். நியூபார்ன் பேபிக்கு கரெக்டாக பிளட் சாம்பிள் கிடைச்சா லேப் டீமுக்கு ஃப்ரீடம். ஃப்ராக்சர் கேஸ் புத்தூர் வேணாம் சார் இங்கேயே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஆர்த்தோ டாக்டருக்கு ஃப்ரீடம். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் உடனே பிரைமரி ஆன்ஜியோக்கு வில்லிங் சொன்னால் கார்டியாலஜிஸ்டுக்கு ஃப்ரீடம். சர்ஜரி ஃபினிஷ் பண்ணிட்டு தொலைஞ்சு போன ஒரே ஒரு காசை எங்கடா காணான்னு தேடும்போது ஒரு ட்ரேவில் பார்த்தா சர்ஜனுக்கு ஃப்ரீடம். இல்லைன்னா அந்த காசு எங்கே போச்சுன்னு தூங்க மாட்டாங்க எல்லாருமே. விண்டோ பீரியட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை வந்து த்ரோம்பலைஸ் பண்ணி பேஷண்ட் கியூர் ஆனாங்கனாக்கா ICU டாக்டருக்கு ஃப்ரீடம். பிளாடர் ஃபுல்லான பேஷண்ட்டுக்கு கேத்தட்டர் போட்டு யூரின் வந்தால் வார்டு DMOக்கு ஃப்ரீடம். 30 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமாச்சும் அட்டெண்டருக்கு புரியுதுன்னு சொன்னால் MD டாக்டருக்கு ஃப்ரீடம். க்ரௌட் அட்டெண்டரோட வந்த கேஸ்பிங் பேஷண்ட்டை காப்பாற்றினா ER டாக்டருக்கு ஃப்ரீடம். ஸோ லாஸ்ட்டாக ஒன் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இப்போ நமக்கு நிறைய டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வருவாங்க, நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அவங்க என்னதான் அவங்க நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்க வந்து மறந்துடுவாங்க. அவங்க எதுக்காக வந்து இப்போ 4 வாட்டி ஜுரத்துக்கு வந்திருப்பாங்க, 2 வாட்டி லூஸ் மோஷன் வந்திருப்பாங்க, இல்லை 1 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருப்பாங்க, 1 வாட்டி இப்படி அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்ததுலேருந்து அவங்க வெளியே போகிற வரைக்கும் நம்ம எப்படி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்க எப்படி வந்து அவங்களுடைய குறைகளை நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக கேட்குறோம், அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அவங்க நம்ம எப்படி மதிப்பு கொடுக்குறோன்றது அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பேஷண்ட் உள்ளே வராங்கனாக்கா அவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறது எல்லாமே நிறைய உங்களுக்கு கிளாஸஸ்லாம் நடக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ பேஷண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.